ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இபிஎஸ் 95 ஹையர் பென்ஷன் சம்மந்தமாக இபிஎஃப்ஓ தரப்புலேருந்து ஒரு முக்கியமான சர்க்குலர் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த சர்க்குலர் எதை பற்றி வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதாங்க அந்த சர்க்குலர். கடந்த 13/12/2023 அன்னைக்கு இந்த சர்க்குலர் வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது இது சர்க்குலர் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏசிசி, அதுக்கப்புறம் ஜோனல் ஆஃபீஸு, ரீஜனல் பிஎஃப் கமிஷனரு, அப்புறம் அசிஸ்டன்ட் பிஎஃப் கமிஷனர், இன்சார்ஜ் ஆஃப் ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ். ஸோ இவங்க எல்லாத்துக்கும் சர்க்குலர் அனுப்பப்பட்டிருக்குது. எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஹையர் பென்ஷன் சம்மந்தமாக நிறைய பேர் வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னமும் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் போர்ட்டல் தரப்புல இருந்து டெக்ஸ்ட் ஃபைல் அப்லோட் பண்ணுறதெல்லாம் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் பெண்டிங்கில் இருக்கோ அதெல்லாம் ஒன்றே அப்லோட் பண்ணிடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறதுல போது எரர் வருது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து சேனல் மெம்பர்ஷிப் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணிங்கன்னா இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு டிஎஸ்டி ஃபைல் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இப்போ ப்ராப்ளம் அது கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, இன்னொரு 10 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே ரெடி பண்ணிடுறேன், அப்லோட் பண்ணிடுங்க. ஏன்னா அப்லோட் பண்ண நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ டிமாண்ட் லெட்டர் ஜென்ரேட் ஆகி வந்துட்டு இருக்குது. ஒன்ஸ் டிமாண்ட் லெட்டர் ஜென்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னாவே உங்களுக்கு ஹையர் பென்ஷன் கிடைக்கிறது 100% உறுதி. ஓகேங்க. இப்போது இவங்களுக்கு எதுக்காக இந்த சர்க்குலர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நிறைய பேர் ஹையர் பென்ஷன் சம்மந்தமாக அப்ளிகேஷன் போட்டுட்ருக்காங்க. பட் அதை அப்ரூவ் பண்ணுறதா, ரிஜெக்ட் பண்ணுறதா, நம்ம லெவலில் ரிஜெக்ட் பண்ணலாமா, ஸோ எந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் அப்ரூவ் பண்ணணும், எந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளாரியே பிஎஃப் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு என்ன பல குழப்பங்கள் இருக்க காரணத்தினால அவங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதமாக ஒரு எஃப்ஏக்யூ வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் டேட்டட் 4/11/2022. ஸோ கடந்த வருடம் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி இந்த சுப்ரீம் கோர்ட் ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. இந்த மாதிரி ஹையர் பென்ஷனுக்கு வந்து அப்ளிகேஷன் வாங்கி அவங்களுக்கு ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா இப்போ எஃப்ஏக்யூ வந்து வெளியிடப்பட்டிருக்குது. இதில் குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த ஹையர் பென்ஷனுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறமா நான் வந்து பேமெண்ட்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு மாதம் மாதம் ஹையர் பென்ஷன் கிடைக்கும்போது அரியரும் சேர்த்து கிடைக்குமா, அந்த பென்ஷனுடைய அரியரும் சேர்த்து கிடைக்குமா அப்படிங்கிறத வந்து இபிஎஃப்ஓ தரப்பில் இப்போ கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அரியர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் ஆர்டிஐ ஃபைல் பண்ணும்போது அந்த ஆர்டிஐக்கு ரிப்ளை பண்ணும்போது அதில் இருந்தது இந்த மாதிரி அரியரும் சேர்த்து கிடைக்கும் அப்படின்னு. இப்போ இபிஎஃப்ஓ வெப்சைட்டில் இருந்து அதிகாரப்பூர்வமான சர்க்குலர்லேயே வெளியிட்டாங்க, அரியரும் வந்து சேர்த்து தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றின தகவல் எல்லாமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதாங்க அந்த சர்க்குலர். இந்த சர்க்குலருக்கான பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், தேவைப்படுறாங்க கிளிக் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாமே இதில் டிஸ்கஸ் பண்ண முடியாது, ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது தான் கம்பைண்டாக ஒரு எஃப்ஏக்யூ மாதிரி ரெடி பண்ணி இதில் போட்டு வச்சுருக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான அப்ளிகேஷன்லாம் வந்து அப்ரூவ் பண்ணணும், இன்கேஸ் வந்து இந்த ஜாயிண்ட் ஆப்ஷன் எம்ப்ளாயர்கிட்ட எம்ப்ளாயி வாங்கலை அப்படின்னா அப்போது அவங்களுடைய சேலரி ஸ்லிப்லாம் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி தகவல் எல்லாமே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், பெர்மிஷன் அண்டர் பேரா 26/6 அப்லோடட் பை த அப்ளிகண்ட் அட் த டைம் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார் வேலிடேஷன் ஆஃப் ஆப்ஷன் ஆர் ஜாயிண்ட் ஆப்ஷன் ஆர் அவைலபிள் இன் ஆஃபீஸ். இப்போ பேரா 26/6 படி பர்மிஷன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஹையர் பென்ஷன் அப்ளிகேஷனை ஒரு டாக்குமெண்ட் எவிடன்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்கேஸ் வந்து அப்போ வந்து பேரா 26/6 பர்மிஷன் வாங்கலை அப்படிங்கும்போது என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத கீழே சொல்லியிருக்காங்க. ஒரு A to D வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. இது சம்மந்தமாக ஏற்கனவே நம்ம சேனல் எல்லாமே வீடியோ போட்டது தான். அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இப்போ இதில் பாருங்கள், எனி ஆஃப் த ஃபாலோயிங் டாக்குமெண்ட்ஸ் ஹவ் பீன் சப்மிட்டட் அலாங் வித் அப்ளிகேஷன் ஃபார் வேலிடேஷன் ஆஃப் ஆப்ஷன் ஆர் ஜாயிண்ட் ஆப்ஷன். அதாவது வேஜ் டீட்டெயில்ஸ் சப்மிட் பண்ணணும், சேலரி ஸ்லிப்பு ஏதாவது சப்மிட் பண்ணணும். இதில் ஏதோ ஒன்று தான் கேட்டிருக்கிறாங்க. காப்பி ஆஃப் ஜாயிண்ட் ரிக்வஸ்ட்டு, அப்புறம் பிஎஃப் ஆஃபீஸ்லேருந்து பெறப்பட்ட லெட்ரு, அதாவது ஹையர் வேஜஸ் வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு லெட்டர். அதே மாதிரி உங்களுடைய பென்ஷன் அமௌண்ட்டு சீலிங்கை விட அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப். அதுக்கு தான் நம்ம வந்து பாஸ்புக் எல்லாமே அப்லோட் பண்ணுறோம். அதாவது இப்போது 5000, 6500, அதுக்கப்புறம் 15000, 2014 அப்புறம் 15000. ஸோ இந்த மாதிரி 2001க்கு முன்னாடி வந்து 5000, அந்த மாதிரி 2001க்கு அப்புறம் 6500. ஸோ இந்த சீலிங் லிமிட்டை வந்து தாண்டி தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு எவிடன்ஸ். ஸோ இந்த மாதிரி ப்ரூஃப்ஸ் எல்லாம் வந்து ஏற்கனவே நீங்கள் சப்மிட் பண்ணியிருப்பீங்க, ஒன்ஸ் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க, அதெல்லாம் வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போது ட்ரஸ்ட் ஆர்கனைசேஷனில் வேலை செய்யக்கூடிய நபருக்கும் இதே தான் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென் காம்படேஷன் ஆஃப் பென்ஷனை பொறுத்த வரைக்கும் அந்த பென்ஷன் ஃபார்முலா ஏற்கனவே இருக்கக்கூடிய பேரா 12 இபிஎஸ் 95ல் பேரா 12 படி தான் வந்து கால்குலேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கால்குலேஷன் மெத்தட்லாம் எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்னது தான். 2014க்கு முன்னாடி நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிருந்து உங்களுடைய ஏஜ் வந்து அப்போவே 58 கம்ப்ளீட் ஆயிருந்தது அப்படின்னா கடைசி ஒரு வருஷத்துடைய ஆவரேஜ் பென்ஷனபிள் சேலரி எடுப்பாங்க. அதுவே 2014க்கு அப்புறம் ரிட்டையர்ட் ஆனீங்க அப்படின்னா கடைசி 5 வருஷத்துக்கான ஆவரேஜ் சேலரி எடுப்பாங்க.
இப்போது நீங்கள் 2012 வாலண்டரி ரிட்டையர்ட் ஆகிட்டு 2018 தான் வந்து உங்களுக்கு 58 வயசு முடியுது, அப்போ தான் நீங்கள் பென்ஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு லாஸ்ட் 5 வருஷத்துடைய ஆவரேஜ் பென்ஷனபிள் சேலரி எடுப்பாங்க. ஸோ இதுதான் கால்குலேஷன். இதை பற்றி விரிவாக ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நம்ம முக்கியமான டாபிக் வருவோம். இந்த இடத்துல பாருங்கள், பேமெண்ட் ஆஃப் அரியர்ஸ் ஆஃப் பென்ஷன். வில் மை பென்ஷன் அரியர்ஸ் பி பெய்ட் டு மீ ஆர் அட்ஜஸ்டட் அகைன்ஸ்ட் த டிமாண்ட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் ஆன் த ஹையர் வேஜஸ். அதாவது அந்த அரியர் பென்ஷனுக்கான அரியர் தொகை வந்து எனக்கு டைரெக்டாக பே பண்ணுவீங்களா, அல்லது டிமாண்ட் லெட்டர் ஜென்ரேட் பண்ணது பார்த்தீங்களா, இப்போ நான் இவ்வளோ தொகை பிஎஃப் அமௌண்ட் திருப்பி கட்டணும் அப்படின்னு ஒரு லெட்டர் ஜென்ரேட் பண்ணுறீங்க, ஸோ அதில் வந்து பிடிச்சிக்குவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பென்ஷன் அமௌண்ட் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ஒன்ஸ் இதெல்லாம் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் கிடைக்கும். ஆஸ் பர் டிடிஎஸ் ப்ரொவிஷன் படி பென்ஷன் அமௌண்ட் உங்களுக்கு, அரியர் பென்ஷன் அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ டிமாண்ட் லெட்டரில் பிடிக்க மாட்டாங்க, பென்ஷன் அரியர் அமௌண்ட் உங்களுக்கு தருவாங்க, கம்பல்சரியாக கொடுத்துருவாங்க. இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஸோ இந்த தகவல் முடிஞ்சவர்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.